ஒலிவியா மேபிள். டெக்ஸஸ்ல இருக்க போலீஸ்க்கு 911 இருந்து ஒரு கால் வருது. நமக்கு எப்படி அவசர போலீஸ் 100 அந்த மாதிரி அமெரிக்கால 911. போலீஸ் காலை எடுத்து யாரு என்னன்னு விசாரிக்கிறதுக்காக பேசும்போது எதிரில இருந்து யாருமே பேசல. பின் டிராப் சைலண்ட். காலை எடுத்து என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டா போலீஸ்க்கு ரொம்ப ஈஸி. அதுவே எதுவுமே பேசலைன்னா பேசக்கூட முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனையில இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால கால் வந்த அட்ரஸை போலீஸ் ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போறாங்க. அது டெக்ஸஸ்ல இருக்க செலினான்ற ஒரு வில்லேஜ். போலீஸ் அந்த இடத்த ட்ரேஸ் பண்ணி அங்க வந்து பார்க்கும்போது அந்த வீடு ஆள் நடமாட்டமே இல்லாத தனிமையில இருக்க ஒரு வீடா இருக்கு. ரொம்ப மாசங்களா பராமரிப்பே இல்லாத மாதிரி ஆல்மோஸ்ட் அந்த வீடே புதரால மூழ்கி போயிருக்கு. அந்த வீட்டுக்குள்ள திருடுறதுக்காகவோ இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ யாரும் வந்து போன தடையும் அங்க இல்ல. அப்படி இருக்க வீட்டுக்குள்ள ராக்கிங் சேர்ல ஒரு லேடி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து பயத்துல போலீஸ் உறைஞ்சு போறாங்க. அவங்க தான் ஒலிவியா மேபிள். உங்களுக்கும் என்ன மாதிரியே கொலை, சீரியல் கில்லர், சைக்கோ கில்லர் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க, கேட்க, படிக்க பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ராக்கிங் சேர்ல இருந்த லேடி ஒலிவியா மேபிள். அவங்க இறந்து அழுகின நிலைமையில அந்த சேர்ல கண்டுபிடிக்கப்பட்டாங்க. அவங்க கையில ஒரு பொம்மை இருந்துச்சு. அவங்க இருந்த சேருக்கு எதிரில் ஒரு டேபிள் இருந்துச்சு. அந்த டேபிள்ல நிறைய பேப்பர் செதறி கிடந்துச்சு. அதுல இருந்த ஒரு பேப்பர்ல February 27th, 1994 அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அதாவது போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள வந்த அதே நாளோட டேட். அந்த ரூம்குள்ள முழுசாவோ பாதியாவோ எரிஞ்ச மெழுகுவத்தி நிறைய இருந்துச்சு. அந்த ரூம்ல இருந்த செவுரு ஃபுல்லா இறந்தவங்களோட எப்படி பேசுறது, இறந்த ஆத்மாவை எப்படி தொடர்பு கொள்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்துச்சு. சேர்ல இறந்திருந்த ஒலிவியா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்கன்னு அட்டாப்சி ரிப்போர்ட்ல வந்திருக்கு. அப்போ போலீஸ்க்கு கால் பண்ணது யாரு? யார் இந்த ஒலிவியா மேபிள்? அவங்க எப்படி இறந்தாங்க? இதுல இருக்க மர்மம் என்ன? டெக்ஸஸ்ல 1994ல நடந்த ஒரு மர்மமான மரணத்தை பத்தியும் போலீஸை பீதிக்குள்ளாக்குன ஒரு அன்சால்வ்டு கேஸை பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க பேய், ஆவி, பிசாசு இதுக்கெல்லாம் பயப்படுவீங்கன்னா இப்பவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்க ரொம்ப தைரியசாலினா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. 1990ல டெக்ஸஸ்ல இருக்க செல்ன்ற ஒரு வில்லேஜ்ல ஒரு கப்பிள்ஸ் ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க தான் ஒலிவியா மேபிளும் ட்ரேவிஸும். அவங்களுக்கு ஒரு 7 வயசு பையனும் இருந்தான். ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தோம் அவங்க வாழ்க்கையில. அவங்க வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி ஒரு நாள் வந்துச்சு. அந்த நாள் எப்பவும் போல வெளியே விளையாட போன அவங்க பையன் ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு திரும்பி வரல. அதனால ஒலிவியாவும் ட்ரேவிஸும் அவங்க பையனை தேடி அந்த வில்லேஜ் ஃபுல்லா அலையறாங்க. எப்பவும் அவன் விளையாடுற இடத்துக்கு அவனை தேடி போன ஒலிவியாவும் ட்ரேவிஸும் அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் அங்க நடந்திருக்கிறத பார்த்து அவங்க இதயம் சுக்குநூறா நொறுங்கி போகுது. அவன் விளையாடிக்கிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த குளத்துல இறந்த நிலைமையில மிதந்துகிட்டு இருந்தான் எய்டன். இந்த சம்பவம் ஒலிவியாவோட வாழ்க்கைய சிதறடிச்சிருச்சு. தன்னைத்தானே குற்றம் சொல்லி தனிமையிலையும் குற்ற உணர்ச்சியிலையும் கூனி குறுகி போயிருந்தாங்க ஒலிவியா. அதுக்கப்புறம் சில மாசங்கள்ல அவங்க ஹஸ்பண்டும் அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க. தன்னோட கணவனும் இல்லாம அவங்க ஆசையா வளர்த்த மகனும் இல்லாம தனிமையில மூழ்கி போயிருந்தாங்க ஒலிவியா. நைட்ல வீட்டில் இருக்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு மெழுகுவத்தி வெளிச்சத்துல ஆவிகளோட பேசுறது எப்படி, அமானுஷ்யமான விஷயங்களை வீட்டுக்கு வர வைக்கிறது எப்படி அப்படின்ற சடங்கெல்லாம் நடத்தி பார்த்திருக்காங்க ஒலிவியா. அங்க இருக்க ஒரு நோட்ல மை டியர் எய்டன், the house feels alive, I can hear you in the wall அப்படின்னு எழுதிருந்துச்சு. ஒலிவியா எப்படியோ இறந்துட்டாங்க. ஆனா எப்ப இறந்தாங்க, எப்படி இறந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அட்டாப்சி ரிப்போர்ட் படி 1993லேயே அவங்க இறந்துருக்கணும். இவங்க 1993லேயே இறந்துட்டாங்கன்னா 1994 February 27th போலீஸ்க்கு கால் பண்ணது யாரு? அந்த டேபிள்ல இருந்த பேப்பர்ல February 27th 1994ன்னு எழுதுனது யாரு? அந்த வீட்டுக்குள்ள திருடுறதுக்காகவோ இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ யாரும் வந்து போன தடையும் அங்க இல்ல. கால் வந்த போன்ல டஸ்ட் அப்படியே தான் இருந்துச்சு. போன் எடுத்து பண்ணியிருந்தா டஸ்ட் அதுல இல்லாம இருக்கணும் இல்லையா? அதுக்கான எவிடன்ஸும் அங்க இல்ல. அப்போ ஒலிவியா எய்டன் கிட்ட பேசினாங்களா? எய்டன் ஒலிவியாக்கு ரெஸ்பாண்ட் பண்ணானா? போலீஸ்க்கு எய்டன் தான் கால் பண்ணானா? அப்ப பேய்கள்லாம் இருக்கிறது. இது மகனை இழந்த ஒரு தாயோட அமானுஷ்ய கதை இல்ல, உண்மை சம்பவம். 911 கால் பண்ணது யாரா இருக்கும்? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் என்ன மாதிரியே கொலை, சீரியல் கில்லர், சைக்கோ கில்லர் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க, கேட்க, படிக்க பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க வில்சன். நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். டடரட்டா.